இந்த அழகான வெங்கடாஜலபதி பெருமாள் ரொம்ப அழகாக இருக்கார் இல்லையா? அது வந்து கீ ஹோல்டராக கன்வெர்ட் ஆகிருக்கு. இது வந்து 2024 கேலண்டர். இதை எப்படி நம்ம கீ ஹோல்டராக மாற்றி இந்த பெருமாளை நம்ம அதிலே வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து இந்த பழைய கேலண்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அழகாக இருந்தது. அதனால் இதை நான் வந்து 2024 முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுனால நான் தூக்கி போடுறதுக்கு எனக்கு மனசு வரல. ஸோ இதை வேறு ஏதாவது நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணேன். ஸோ இந்த இவ்வளோ பெருசு நமக்கு தேவை இல்லைங்கிறதுனால ஆக்ஸா பிளேட்னால் இதை வந்து இந்த போர்ஷனை வந்து நான் கட் பண்ணி தனியாக எடுத்துட்டேன். குட்டியாக இந்த வெங்கடாஜலபதி பெருமாள் அழகாக இருக்கார் இல்லையா? அழகாக இந்த லீஃப் எல்லாம் வேறு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் இதை மட்டும் இப்போ நான் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்கிட்ட வந்து முன்னாடி வாங்கின இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர் வந்து கொஞ்சம் இருந்தது, கொஞ்சமாக தான் இருக்குது. எப்போயாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். அதுலேருந்து இதுக்கு தேவையான அந்த பிட்டு கட் பண்ணோம் இல்லையா, அது போக இந்த இடத்த நம்ம வந்து அந்த ஆட் இருந்த இடத்த நம்ம இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டு ஒட்டிக்கலாம். உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னா ஏதாவது கலர் பேப்பர் வச்சு மேலே செலோ டேப் வச்சு இந்த மாதிரி ஒட்டி அதை மறைச்சிருங்க. இப்போ செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சுது, அவ்வளோதான். கட் பண்ணி எடுத்துட்டு எனி கலர் பேப்பர் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. பின்னாடி பக்கம் வேணும்னா ஒட்டிக்கோங்க, இல்லைன்னா பின்னாடி நமக்கு செவுத்தில் தானே மாட்ட போகிறோம் அப்படின்னு தேவையில்லைன்னா விட்டுடலாம். நான் 2 பக்கமும் ஒட்டியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இது ஹோல்ட் பண்ணிக்கணும் இல்லையா? அதுக்கு வந்து ஸ்கேல் வச்சு உங்களுக்கு எத்தனை கீ ஹோல்டர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவையான அளவுக்கு நான் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு இங்கெல்லாம் ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அடையாளம் போட்டுக்கிறதுக்கு தான். சும்மா ஒரு டாட் வச்சுக்கோங்க. இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுடலாம் 2 பக்கமும். தேவைன்னா நீங்கள் அங்கேயும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு டூல்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த சாக்கெல்லாம் தைக்கிற இந்த ஊசி இருந்தது, அதை எடுத்துட்டுருக்கேன். கண்டிப்பாக எல்லோர் வீட்லேயும் அந்த மாதிரி டூல்ஸ் ஏதாவது ஒன்று கிடைக்கும். நமக்கு எலக்ட்ரிக்கல் பெட்டி அதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா அதில் கிடைக்கும். பொறுமையாக இந்த ஹோல் போட்டுக்கணும். ஏன்னா இந்த அட்டை வந்து ரொம்ப திக்காக இருக்குது. மெலிசாக இருந்ததுன்னா இன்னும் சௌரியமாக இருக்கும். இது ஒரு இடத்துல நம்ம வந்து பர்மனெண்ட்டாக மாட்டி வைக்கிறது தானே. அதனால் இது கனமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக இந்த ஹோலை நம்ம போட்டுக்கணும். ஏன்னா நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும் இல்லையா? கச்சாமுச்சான்னு இருக்கும். நம்ம டக்கு டக்குன்னு ஓட்ட போட்டோம் அப்படின்னா நம்ம இந்த கலர் பேப்பர் ஒட்டினது வேஸ்ட் ஆகிடும். அதனால் பொறுமையாக இந்த ஹோலை போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ 3 ஹோல் மட்டும் போட்டுருக்கேன். என்கிட்ட கம்பி இப்போதைக்கு இல்லை. இந்த மாதிரி கம்பி இருந்தால் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒயரிங் கம்பி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? எனக்கு வந்து கொடி கட்டுறதுக்கு வாங்கின கம்பி இருந்தது, அதை இப்படி நான் வளைச்சி வச்சுட்டுருக்கேன். இந்த கம்பி இருக்குது. ஸோ இதையும் நான் இவ்வளோ தேவையில்லை, 2ஆக கட் பண்ணிவிட்டு நான் இதை வளைச்சிக்கிறேன். ஈக்குவலாக இதை பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ண கம்பியை இந்த மாதிரி எஸ் மாதிரி நம்ம வளைச்சிக்கணும். இப்படி கொஞ்சம் வளைச்சிட்டு இப்படி கொஞ்சம் வளைச்சா அது எஸ் டைப்புக்கு வந்துடும். இந்த மாதிரி நம்ம வளைச்சி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் வளைச்சி எடுத்துட்டாச்சு. இப்போ நம்ம இதில் மாட்டிக்கலாம். உங்களுக்கு எத்தனை ஹோல், எத்தனை கீ உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை ஹோல் போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கம்பிகளை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. கடையில் கம்பி கிடைக்கும். இல்லை இது கம்பி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமானது இல்லை, இருக்கிறத வச்சே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து இதில் எப்படி இன்சர்ட் பண்ணிக்க வேண்டியதான். உங்களுக்கு ப்ராப்பராக எல்லாமே கிடச்சிது அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஒரே கலர்லேயும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம சட்டுன்னு இதை எடுத்து இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு தோணின உடனே நான் பண்ணுறதுனால கலெக்ட் பண்ணி வச்சுக்கலை. நான் இருக்கிறத நான் செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் இதை விட க்ரியேட்டிவிட்டி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதையும் இதோட இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் மாட்டிக்கலாம்.
இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கீ ஹோல்டர் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி மாட்டிக்கோங்க. அப்படி கிடைக்கல அப்படின்னா அந்த ஆன்லைன்லாம் கிடைக்கிற நம்ம அங்கங்கே ஷர்ட் மாட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் சின்ன சின்னதாக விற்பாங்களே அதை கூட ஒட்டிக்கலாம். பட் அது வந்து இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்காது. அது மாதிரி இதை வந்து பேக் சைடில் இப்படி ஆடாத அளவுக்கு டைட் பண்ணி விட்டுணும். நம்ம இந்த ஹூக்கை வந்து இப்படி டைட் பண்ணி விட்டுட்டா ஆடாது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம கடையில் வாங்கினா கூட ரொம்ப அதில் மாட்டிக்க முடியாது. கொஞ்சம் தான் இருக்கும். மீதி சாவியே நம்ம என்ன பண்ணுறது, வேறு எங்கேயாவது வச்சா மறந்துடுவோம். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது இல்லையா? அதனால் இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டா இந்த கேலண்டர் பெருமாள் இருக்கனால நம்ம அதை தூக்கி போடவும் வேண்டாம். இதே மாதிரி ஹூக்ஸ் எல்லாம் வரிசையாக இங்கேயும் எல்லாம் மாட்டிட்டு எல்லா சாவியும் இந்த மாதிரி மாட்டிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஐடியா. அழகாக இருக்குல்ல? நம்ம பெருமாளையும் டெய்லி பார்த்துட்டே இருக்கலாம். பார்க்குறவங்களும் கண்டிப்பாக சூப்பராக இருக்கே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ மை லவ்லி சப்போர்ட்டர்ஸ்.